நம்ம கர்த்தருடைய கரத்துல போய் ஒதுங்கிடணும். ராஜா ராஜா, எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை, என்னுடைய மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிருங்க, என்னுடைய தவறுகள் இருந்தா மன்னிச்சிருங்க, நான் திருத்திக்கிறேன், நான் மாறிக்கிறேன் அப்படின்னு நீங்க எங்க போகணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல ஓடிடணும் போய். அந்த மாதிரி இன்னொருத்தர் உங்கள் பேரிலே குற்றம் செலுத்தும் போது நீங்க வந்து என்ன பற்றி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு எல்லாம் கேட்டக்கூடாது. இல்ல என்ன பற்றி பேசுறதுக்கு உனக்கு யார் தகுதி கொடுத்தா, அந்த மாதிரிலாம் எதுவுமே மனசுல கூட நினைக்க கூடாது. நமக்கு விரோதமாய் இல்லைன்னா நமக்கு யாராவது அப்படி நம்மை வாசனையை கெடுக்க இல்லைன்னா நம்ம தலைகுனிய பண்ணுவதற்கு நினைக்கும் போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் சமூகத்துல போய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க கொடுத்துடணும், ஆண்டவரே என் பேர்ல தவறு இருந்தா மன்னிச்சிருங்க, மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிருங்க, என்ன பர்ஃபெக்ட் பண்ணுங்க, என்ன கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை எப்படி விடுவாரு? அவருடைய பிள்ளைகளை விட்டு கொடுப்பாரா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். என்னை இயேசு ரொம்ப நேசிக்கிறார், என்னை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். உங்களை கர்த்தர் நேசிக்கிறாரா? சொல்லுங்க, என்னையும் இயேசு நேசிக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். பிசாசு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் தலை குனிய பண்ண வேண்டும் என்கிற முயற்சியை கர்த்தர் இந்த ஜெபத்திலே அப்படியே மடங்கடிக்கிறார். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நிற்கிறேன். விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு கடந்து போ. இப்பொழுது பிள்ளைகள் மூலமாய், மகன் மூலமாய், மகள் மூலமாய் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு பண்ணி தலைகுனிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்துருவை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளால் எங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரக்கூடாது, எங்கள் சந்ததியினால் ஒரு தலைகுனிவு வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் இருக்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளால் ஒரு தலைகுனிவு உங்க குடும்பத்தில் வரக்கூடாது. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஜெபம் பண்ணுங்க. ஒன்னால அம்மா, ஒன்னால அப்பா, உங்க குடும்பத்துக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு தலைகுனிவு வரக்கூடாது. உங்க அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கை கட்டி நிக்க கூடாது. உங்க அப்பா கை கட்டி நிக்க கூடாது. யாருக்கு முன்னாடியும் உங்க அப்பாவை நீ அவமானப்படுத்த கூடாது, உங்க அம்மாவை நீ அவமானப்படுத்த கூடாது. இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை மூலமாய் பிசாசு எங்களுடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை கிருபையாய் காப்பாற்றுவீராக. ஹல்லேலூயா.